முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். இது லேடி சீட் தானே சொல்லுங்க, இது லேடி சீட்டா இல்லையா? இங்க பாரு, எங்க லேடி சீட் தானே போட்டிருக்கு. இதுல பக்கத்துல உட்காருன்றீங்க என்ன பார்த்து, நான் எதுக்கு பக்கத்துல உட்காரணும்? பிடிச்சிட்டு லேடி சீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இதில் வேறு எங்கேயுமே சீட் இல்லைனா கூட பரவாயில்ல, இவ்வளோ சீட்ஸ் இருந்தும் லேடி சீட்டில் தான் உட்காருவேன் வெம்புக்குன்னு உட்காந்துட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இதில் என்ன சேஃப்டி இருக்குன்னு நீங்கள் கொடுக்குற ஃப்ரீ டிக்கெட்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சேஃப்டி கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். இங்கே வந்து யாருமே கடைசி வரைக்கும் அவர் அந்த சீட்டில் தான் உட்காந்துருந்தாரு. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். பெண்கள் சீட்ல உட்கார்ந்தது தப்பு. வயது முதிர்ந்தவர் உட்கார்ந்துட்டாரு. பஸ்ல வேற எங்கேயும் சீட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவரை எழுப்பி விடலாம், அதுல எந்த தவறும் இல்லை. ஆண்கள் சீட்ல பெண்கள் உட்காரக்கூடாதுன்னு எந்தவித சட்டமும் கிடையாது. பஸ்ல எல்லாருமே ஆண்கள் சீட்டு பெண்கள் சீட்ல மாறி மாறி உட்காருவாங்க. பஸ்ல இடம் இல்லை அப்படின்னா பெண்கள் சீட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு சீட் இருந்திருக்கு. ஆனாலும் இவரை கேவலப்படுத்தணும், நம்மகிட்ட தான் மொபைல் கேமரா இருக்குது, நம்ம வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆக்கலாம், இதன் ஒரு பிரச்சனையாக உருவாக்கலாம் அப்படி நோக்கத்தோடு செயல்பட்டது மாதிரி எனக்கு தோணுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் மேலே தவறு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.